ப்ரேயருக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். ஓகே. உடனே என்ன செய்வோம்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம். ஓ அங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாதான் அவனுக்கு அந்த 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 என்ன சொல்ல ஒரு வயலண்ட் ஆயிடுவான் சரி கொஞ்ச சரி நாள்ல. சரி இன்னைக்கு காலையில பேசினா எனக்கு அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு. பிரைஸ் காட். நல்லா இருக்கான் நல்லா இருக்கான். அவனுக்கு கையெல்லாம் அவனே இடிச்சு காயப்படுத்தி கையெல்லாம் உடஞ்சிருச்சு. மாவு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் 4 வாரம் கழிச்சுதான் அதை ஓபன் பண்ணணும் அவுக்கணும்னு சொன்னாங்க. இவன் ஒரு எக்ஸாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அன்னைக்கு காலையில போய் அவனாவே ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் மாவு கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்து எக்ஸாம் எழுதியிருக்கான். எல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கான். ஓ பிரைஸ் காட். கடவுள், அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையிலே போராட்டம் தான். நாங்க மென்டல்னா இவ்வளவு நாள் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம். பிசாசனுடைய தொந்தரவு தான். இப்பதான் அந்த பிசாசு எவ்வளவு தந்திரமா எங்க ஃபேமிலியில இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர் உங்களோட ஜெபத்துக்கு. இனியும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் தொடர்ந்து. நான் அது போட்டிருக்கேன், நீங்க வேணா அந்த சாட்சியை போடுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நமது பிறனை நேசித்தோமானால் அவனை எப்படி கொலை செய்ய முடியும் அல்லது அவனிடமிருந்து எப்படி திருட முடியும்? ஆகவே நமது பிறனில் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனைக்கு கீழ்ப்படிவோமானால் இந்த மற்றெல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவோம். நம்மை போல் நம் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை வேறு விதமாக இப்படி சொல்லலாம்: மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே பொன் விதி என அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்பு என்பது ஏதோ நமது உள்ளத்திற்குள் மறைந்து கிடக்கும் ஒன்றல்ல, அது நடைமுறையில் வெளிப்படுவது. அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது மட்டுமல்ல, அது பிறனுக்கு சகலவிதமான நன்மைகளும் செய்வதும் கூட. இங்கே இன்னொரு கேள்வி, இரண்டாவது பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறது. அப்படியானால் நாம் பிறனை நேசிக்கும் அளவிற்கு நம்மையும் நேசிக்க வேண்டுமா? இது ஒரு அர்த்தம் பொதிந்த கேள்வி. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்கிறார். ஆனால் நாம் நம்மை வெறுத்தாலும் கூட இன்னும் நமது சரீரங்களை நேசிக்கவும் மதிக்கவுமே செய்கிறோம். அது இயற்கையே. அப்படியானால் நாம் இயற்கையாக நமது சரீரங்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமது பிறனையும் நேசிக்க வேண்டும். நமது பிறனை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்க கூடாது. அப்படி செய்வது சுயநலமாகும். மாறாக நாம் நம்மை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக நமது பிறனை நேசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் நம்மை நேசிப்பது போல நமது பிறனையும் நேசிப்பவர்களாக இருப்போம். எல்லாருக்கும் மேலாக நாம் நம்மை நேசிப்பதால் நம்மை போல நமது பிறனை நேசிக்க போகிறோம் என்றால் அவனையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்க வேண்டியதாகும். பிரியமானவர்களே, நாம் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? நம்மை நாம் நேசிக்கும் அளவிற்கா? இல்லை, அதை விட அதிகமாக. கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை இப்படி சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனையை கைக்கொள்வோம் என்றால் நம்மை நேசிப்பதற்கு நம்மிடம் அன்பு மிச்சம் இருக்காது. கருத்தும் அதுதான். நமது அன்பெல்லாம் தேவனுக்கும் பிறருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதில் எதையும் நாம் நமக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் நம்மை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் தியானித்தது மாத்திரமல்ல, தேவனை எவ்வளவாய் நேசிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்தோம். ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் பிறரை நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது இதனால் ஜனங்கள் எதை அறிவார்கள்? நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார்.
பிரியமானவர்களே, அன்புதான் பிரதானப்படுத்தி காண்பிக்கிறது. ஒரு மனிதன் இவன் யார் என்கிற அடையாளத்தை நீங்கள் காட்டும் அந்த தேவ அன்புதான் இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஆக உங்களை சுற்றிலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, சைடில் இருக்கிறவங்க, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அநேகர் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருப்பதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். ஆக இந்த அதிகாலை வேளையிலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை எவ்வளவு நேசிக்கிறீர்கள், இன்னொன்று நீங்கள் தேவனை எவ்வளவாய் அதிகமாக நேசிப்பீர்களோ அவ்வளவாய் நீங்கள் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, நீங்கள் அவர்களை நேசிக்கிற பொழுதுதான் நீங்கள் தேவனை உண்மையாகவே நீங்கள் நேசிக்கிறது என்பதற்கு அது அர்த்தமாக மாறும். ஆக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாகவே முடிந்தவரை எல்லோரிடத்திலும் நீங்கள் சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்களாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் எல்லோரிடத்திலும் சமாதானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவீர்களாக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதத்தின் தேவன், அதிசயமானவர், எங்கள் யெகோவா ரூவா, எங்கள் யெகோவா ராஃபா, எங்கள் எல்சடாய், நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ளவரப்பா. நீர் வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, உன்னதங்களில் வாசம் செய்கிறவர் நீர். ஆனால் இசப்பா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் செய்கிறவர். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் கிடையாது. உம்மை போல ஒரு தேவனை தேடினாலும் கண்டடைய முடியாது. அமராஜேசப்பா, நீரே அந்த தெய்வம், எங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தினவர். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவா எங்களை நேசிக்கிறார், நீங்க எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்கிறத இயேசப்பா நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. எந்த நேரத்திலும் என் தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆளுகை இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது தொடரணும் அப்பா. அற்புதத்தின் தேவன் அப்பா நீர், அதிசயத்தின் தேவன் சுவாமி நீர். அமராஜேசப்பா, எங்களை கைவிடாதவர், மாறாதவர் அப்பா, சொன்னதை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை ருசித்து பார்க்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உம்மை ருசித்து பார்க்கிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இயேசப்பா, உம்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள், உம்முடைய சாயலாக மாறிக்கொண்டிருக்கிற நாங்கள், கிறிஸ்துவை எங்கள் இரட்சகராக, எங்கள் மீட்பராக அடையாளம் காண்பிக்கிற நாங்கள், நிச்சயமாகவே எல்லோரிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா. எஸ்டர்டே அது எங்களுக்கு நீர் கட்டளை எடுத்திருக்கிறீரப்பா. அது கட்டளையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னை நேசிப்பது போல் நீ உன் அயலானையும் நேசி என்று. ராஜா, நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்பா. உம்முடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. பிசாசானவன் இந்த அன்பு எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் அவன் எங்களை வஞ்சிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, இந்த உண்மையான அன்பு, கிறிஸ்துவை நேசிக்கிற உண்மையான அன்பு எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பு எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பிறரை நேசிப்போம், எங்கள் உற்றார் உறவினரை நேசிப்போம், எங்கள் சகோதரர் சகோதரிகளை நாங்கள் நேசிப்போம், எங்களை சார்ந்திருக்கிற, எங்களை சுற்றி இருக்கிற, எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிப்போம். எங்களுக்கு எதிரி என்று ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அது மாம்சத்தில் இருக்கிறவர்கள் அல்ல இயேசப்பா, உமக்கு எதிரியாக இருக்கிற அதே பிசாசானவன், ஹல்லேலூயா, அதே சத்துரு, அவனே எங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் ராஜா. உமக்கு யார் எதிரியோ அவர்கள் தான் எங்களுக்கும் எதிரி. இருந்தால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த அடையாளத்தை இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களில சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு இடத்திலும் அப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி இந்த அதிகாலை வேளையில் அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக மீண்டும் நன்றி. அமராஜா இயேசுவே, அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்கிற அப்பா வார்த்தையும் நீர் எங்களுக்கு வேதத்துல கொடுத்திருக்கிறீங்க ராஜா.
கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொருடைய சரீரத்திலும் தேவ ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுவீராக ராஜா. அன்புங்கிற அமராஜா இயேசப்பா, ஆழமான இந்த சத்தியத்துக்குள்ள என் ஆண்டவர் இயேசுவே இதை ஏற்றுக்கொள்ளுகிற, இதன்படி நடக்க விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடுவீர். அவர்கள் வாழ்க்கையில உயர்வை கொடுப்பீர், மேன்மையை கட்டளிடுவீர் சுவாமி. அமராஜா இயேசப்பா, ஆக பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணக்கூடிய பொறாமை, பெருமை, எரிச்சல், கோபம் எல்லா கிரியைகளும் இந்த நாளிலே அழிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. சரீரத்துக்குள்ளிருந்து எழும்புகிற எல்லா பொறாமை குணங்களும் அமராஜா இயேசப்பா, பெருமையும் அகந்தையும் இருமாப்பும் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் முடிவெடுக்கட்டும். எஸ்டடி நான் தேவனை நேசிக்கிறேன், நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு இந்த பூமியில நான் கிரியையாய் நான் வெளிப்படுத்துவது, நான் மற்றவர்களையும் நேசிப்பேன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களை நான் நேசிக்கிறேன். அமராஜே சப்பா, வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையில் என் தேவன் கிரியை நடப்பிப்பீராக ராஜா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கணும் சுவாமி. ராஜாதி ராஜாவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், உங்க கரத்துல ராஜா எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் சுவாமி என் தேவனுடைய வல்லமை மாற்றலும் வெளிப்படணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் என் தேவனை எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி கொண்டிருக்கிற அப்பா, நீர் அமைத்திருக்கிற தூதர்களுக்காக நன்றி. ஆமா ராஜேசப்பா, அந்த சத்தத்தை இந்த அதிகாலை வேளையில் எங்கள் காதுகளிலே கேட்க செய்யும் அப்பா. ஆமா ராஜா இயேசப்பா, உன்னதத்தின் பாஷைகளினாலே எங்களை பேசும்படி எங்கள் நாவுகளை கட்டவிழ்ப்பீராக ராஜா. அந்நிய பாஷைகளிலே நாங்கள் பேசணும், என் தேவனுடைய பாஷைகளை நாங்கள் பேசணும். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ளவரே அப்பா பிதாவே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. உங்க ராஜ்யத்தின் வல்லமைகள் இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு மேலும் அது அதிகமாக இறங்கட்டும் சுவாமி. ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும் அப்பா. பிசாசுகள் விலகி போகணும், பில்லி சூனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் எல்லாம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும். உங்களுக்கு விரோதமாக வருகிற ஹல்லேலூயா எந்த சத்துருவும் அது 7 வழியாக ஓடும் என்று சொன்னீங்க அப்பா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்லியிருக்கீங்க. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான். இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எஸ் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் ஹல்லேலூயா அவர் இரக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளிலே என் தேவனை நம்புவேன். நான் பயப்படும் நாளிலே என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். பயம் பொல்லாதது. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி, உங்க இருதயத்திலிருந்து பயத்தை என் ஆண்டவர் நீக்குகிறார். கேட்கிற இந்த நேரத்திலே பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது எல்லா அசுத்த கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேற கடவுது. கெட் அவுட் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தான் ஹல்லேலூயா. சரீரத்தை பற்றி பிடித்து இருக்கிற எந்த பிசாசுகளும், பிள்ளைகளை பயமுறுத்துகிற எந்த அசுத்த ஆவிகளும், பொல்லாத சத்துருக்கள், சபிக்கப்பட்ட ஆவிகள், எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே, ஜீவனை நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே, வல்லமையுள்ள என் தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே, சத்துருவை இதை கேட்டுக்கொண்டு உன்னால் நிற்க முடியாது. ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. நீ தள்ளப்பட்டவன், தள்ளப்பட்டு போனவன், ஆகாதவன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எஸ்டர் தேவ அக்கினி இப்பொழுது இறங்கட்டும், பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும், சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்களை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவில் முன்குறித்தவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய வல்லமை மிகப்பெரியது ராஜா, மிகப்பெரியது. எஸ் டாடி.
ஹல்லேலூயா. ராஜா, உம்முடைய கரம் பூமியை அஸ்திவாரப்படுத்தினது என்று வேதம் சொல்லுகிறது. என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். எஸ்டர்டே நீர் சொல்ல ஆகும் அப்பா. நீர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும் சுவாமி. ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை. தாயின் வயிற்றில் தோன்றிருந்த முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்தீர், உமக்கு நன்றி. அன்புள்ள வார்த்தையை நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்கிற ஹல்லேலூயா இயேசப்பா, அதற்கு அடையாளமாக நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவத்தை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா இயேசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை நீர் ஊற்றுகிறீர் இந்த அதிகாலை வேளையில். அமராஜா இயேசப்பா, உள்ளத்தை கிழித்து ஹல்லேலூயா இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நான் அன்பு கூறுகிறேன் டாடி, உம்மையே நான் நேசிப்பேன். உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எனக்கு இல்லை. இயேசு என்கிற இந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆக என் நாவுகளிலே வேற எந்த நாவுகளையும் நான் உச்சரிப்பதில்லை. ஏனென்றால் இந்த நாமத்தில் தான் பிசாசுகள் பயப்படுகிறது, இந்த நாமத்தில் தான் அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆக இந்த இயேசு என்கிற நாமத்தை நான் என் நாவுகளிலே வைத்திருக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு முறையும் இந்த நாமத்தை நான் சொல்லி துதிப்பேன். ஹல்லேலூயா. எரிகோக்களை நான் விழப்பண்ணுவேன், பிசாசுகளை அகற்றி விடுவேன், சத்துருக்களை எங்களை விட்டு விலக்கி விடுவேன். நான் ஹல்லேலூயா, இனி நான் அற்பமாய் எண்ணப்பட மாட்டேன், ஆகாதென்று நான் தள்ளப்பட மாட்டேன். இனி என் வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கை செழிக்கும். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் என்னோடு சேர்ந்த வார்த்தையை சொல்லுங்க. இனி நான் செழிப்பேன். இனி நான் தரித்திரனாய் இருக்க மாட்டேன். நான் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய பிள்ளை. ஆகவே நான் ஐஸ்வர்யம் உள்ளவளாக, ஐஸ்வர்யம் உள்ளவளாக நான் மாறுவேன். என் இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் இன்று உயிரோடு இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. இது கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட உள்ளத்தையும் தொடுகிறேன். நன்றி அப்பா. இந்த நாளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு இணைந்து ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இப்பொழுது அசைவாடுவீராக. இந்த நாளை அற்புதமான நாளாக நீர் மாற்றி தருவீராக ராஜா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழும்படியாக தேவன் கிருபை பாராட்டும் அப்பா. சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் மாறி போகணும். ஆமா ராஜா, இந்த நாளை என் ஆண்டவர் நீர் பலப்படுத்தி தரணும் அப்பா. எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விலக்கி பாதுகாக்கணும். எல்லா வியாதியிலிருந்தும் எங்களை நீர் மீட்டு ரட்சிக்கணும் சுவாமி. உயிருள்ள எங்கள் தேவன் நீரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுவோம் அப்பா. அப்பா பிதாவே, வியாதிஸ்தர்கள் பலவீனர்களை என் இயேசு இந்த அதிகாலை வேளையில் நீர் தொடுவீராக. எப்படிப்பட்ட வியாதிகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே, என்னை மீட்டருளும். இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவே, என்னை குணமாக்கும். இயேசப்பா, என் காயங்களை கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் என் தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் உங்கள் சரீரங்களை அவர் தொடுவார். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். நிச்சயமாகவே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். புதிய பலத்தால் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன் நின்று துரத்தப்படுவார்கள். பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். தெய்வ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய எல்லா பலவீனத்தையும் என் ஆண்டவர் நீக்கி தந்து ஹல்லேலூயா, ஒரு வல்லமையுள்ள, அதிகாரமுள்ள, பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது.
இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.